1:15 மணிக்கு சரியாக 1:15க்கு தொழுகை நடைபெறும். 1:30 மணிக்கு அது தொழுகைக்கு பிறகு உணவு நடைபெறும். இப்பொழுது வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு சால்வை அணிவிக்கும் நிகழ்வு. மரியாதைக்குரிய அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்களுக்கு ஆதி அப்பாஸ் மந்திரி அவர்கள் முன்னாடி பொறுத்து கௌரவிப்பார். அடுத்ததாக நௌஷாத் அலி உலகி ஹசரத் அவர்களுக்கு ஜலாலுத்தீன் ஹாஜியார் அவர்கள் முன்னாடி பொறுத்து கௌரவிப்பார். நாரே தக்பீர். அடுத்ததாக ரஷீத் அஹமது அவர்கள் மரியாதைக்குரிய நமது முகமது யூசுப் நோயின் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவித்தார். அடுத்ததாக ராஜகாப்பட்டி முத்தவல்லி அப்பாஸ் அவர்கள் நாரே தக்பீர். அப்பாஸ் அவர்கள் தாவூத் நூரைன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். அன்பானவர்களே, அழைப்பை வைத்து நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். பல வேலைகளுக்கு இடையிலே உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தீனுடைய பணி என்பது அது ஒரு ரயில் பயணத்தை போன்றது. நாம் இருப்போம், நாம் இல்லாமல் இருப்போம். ஆனால் இந்த பணி என்பது கியாமத் வரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பணி. மதரசாக்கள், இந்த மதரசாக்கள் தான் தீனுடைய பணிகளை ஆழமாக செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அடிப்படையில் நமது அன்பு மதரசா என்பதும் கியாமத் வரை நடைபெற வேண்டிய, அல்லாஹ்வுடைய அருளால் இது தொடர்ந்து நடைபெற வேண்டிய ஒரு நிறுவனம். அல்லாஹ் இங்கே என்ன நடக்கிறது? காலெல்லாம் கால ரசூலுல்லாஹ் பிள்ளைங்க காலையில் 4 மணி 4:45 எந்திரிச்சு படுத்து போற வரைக்கும் அல்லாஹ் தான் சொல்றாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் இங்க நடைபெறக்கூடிய அமல். 4:45 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு பிள்ளைங்க வெளியில உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ் தஸ்பீஹ் ஆரம்பிக்கிறாங்க. படுக்கும் போது அல்லாஹ் தஸ்பீஹ் அமூத் ஐயான்னு சொல்லி படுக்கிறாங்க. இடைப்பட்ட எல்லா நேரங்களும் அல்லாஹ் சார்ந்த ரசூல் சார்ந்த செயல்பாடுகள் தான் மதரசாக்கள் நடைபெறுகிறது. சகோதரர்களே, இதுக்கு யாருடைய பங்களிப்பு எல்லாம் இதுல இருக்கிறதோ, நாம் இது ஒரு ரயில் பயணம். ஆஜியார் அவர்கள், அபூர் ஆஜியார் அவர்கள் இருந்தார்கள், நம்மை விட்டு அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். நாம் இப்போது நாங்கள் இருக்கிறோம், நாம் இதை விட்டு பிரிந்து விடுவோம். ஆனால் மதரசா என்பதும் நிறுவனம் என்பதும் கியாமத் வரை நடைபெறக்கூடிய ஒன்று. இதுல நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதற்குரிய கூலி நிச்சயமா நாம் கபரிலே பெறுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நம்முடைய உழைப்பு என்பது பொருளாக இருக்கலாம், உடலாக இருக்கலாம், ஆலோசனைகளாக இருக்கலாம். ஒருவர் பெருமானாரிடத்திலே கேட்டார், யார சொல்லலாம், நான் நன்மை செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லித்தார் என்று கேட்டார். சஹாபி சொன்னார், பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் சம்பாதியுங்கள், சம்பாதித்து தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், எனக்கு அதுக்குரிய தாக்கத்தில் நான் இதற்கு எனக்கு சக்தி இல்லை என்று சொன்னார். பெருமானார் சொன்னார்கள், திரும்ப சொன்னார்கள், நீ பிறருக்கு வரக்கூடிய துன்பத்தை தடுத்துக்கொள், முன்னால் நீ யாருக்கும் இடையூறு கொடுக்காத என்று சொன்னார்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வாங்க என்று உடலாம் உதவி செய்ய என்று சொன்னார்கள். ஆக இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சார்ந்ததுதான். உதவி என்பது பொருள் மட்டும் உதவி அல்ல. நாம் இந்த நிறுவனத்திற்காக வேண்டி ஒரு கையேந்தி யாழ்லா இந்த மதரசா நீண்ட காலம் நடைபெற வேண்டும் என்று துவா செய்கிறோம் அல்லவா, அதுவும் கூட ஒரு உதவிதான். அதுதான் மிகப்பெரிய ஆயுதம் என்று சொல்ல வேண்டும் உண்மையிலேயே. அதான் அதற்கவர்கள் ஒவ்வொரு வாரமும் துவா செய்யும் பொழுது இப்படி துவா செய்வார்கள், யாரெல்லாம் மதரசாவுக்கு யாரெல்லாம் பொருளால், உடலால், ஆலோசனைகளால், சிந்தனைகளால், நல்ல எண்ணங்களால் யாரெல்லாம் ஆதரவு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து துவா செய்வார்கள் வார வாரம்.
சகோதரர்களே, இது நிறுவனம் என்பது நீண்ட நெடிய பயணம் போக வேண்டியது கியாமத் வரை. நீங்கள் எல்லாம் முழு ஒத்துழைப்பு செய்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் சிறந்த நற்கூலியை இந்த உலகத்தில் மட்டுமல்ல கபரிலும் அல்லாஹ் சிறப்பாக செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. வந்திருந்த உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் குன்றாத சுகத்தையும் வாரிசுகளுக்கு நீண்ட ஹயாத்தையும் அல்லாஹ் தந்திருவானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கு ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்திருவானாக. உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். வாஹ் தாவலான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.